ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஜாரிட்டி எலிமெண்ட் ப்ரோக்ராம எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி எலிமெண்ட்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதுல மேக்ஸிமம் அக்கரன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்டை நாம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து த்ரீ இருக்கா, இதுல எது மேக்ஸிமமா இருக்கு? த்ரீ இருக்கு. ஸோ த்ரீயை ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்து இந்த அரேல எது மேக்ஸிமமா இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 டூ மேக்ஸிமமா இருக்கு. ஸோ டூவை ரிட்டர்ன் பண்ணணும். இது எப்படி நம்ம ரிசால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அரே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த அரே எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமா இருந்துச்சுன்னா பின்ன வீடியோ லென்த் அதிகமாகும், நீங்க பார்க்க மாட்டீங்க, அதனால. ஓகே. ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ஒன்னு ஒரு வேரியபிள் வச்சு டிக்ளேர் பண்ணிடுறேன். அடுத்து எலிமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் இந்த அரேயே எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ கார்னர் கேஸ்ல இதுல தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து டெம்ப்னு ஒரு வேரியபிள்ல நான் வந்து அண்டர்ஸ்கோரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். மேக்ஸ்னு ஒரு வேரியபிள்ல ஜீரோன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு லூப் வந்து அதை ஐட்ரேட் பண்றேன். ஜீரோல இருந்து அரேல இருந்து 1 2 3 4 5 6 7. ஸோ அரேயோட லென்த் 7 வர. ஸோ ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் 7. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் டெம்போட கண்டிஷன் டெம்ப் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ, அதாவது டெம்போட வேல்யூ வந்து அரே ஆஃப் ஐட்ரேஷனோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட வேல்யூ கூட ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறேன். இந்த கேஸ்ல ட்ரூ, ஃபால்ஸ். அதனால என்ன ஆகும்? எல்ஸுக்கு வரும். ஏன் இதுனா, நம்ம இப்போ ஒரு டைம் நம்ம மெஜாரிட்டி எலிமெண்டோட கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அடுத்த ஐட்ரேஷன்ல திரும்பி வரும்போது நம்ம திரும்பி லூப்பா ஐட்ரேட் பண்ணணும். இப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டே இருந்தா லூப் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும், டைம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அந்த டைமை ரெடியூஸ் பண்றதான் நான் டெம்ப்ல வந்து எந்த எலிமெண்ட் அதிகமா இருக்கோ அதோட கவுண்டை வந்து டெம்ப்ல ஸ்டோர் பண்ணி டெம்ப்ல அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸோ திரும்பி அந்த டைமை அடுத்த அறையில அந்த எலிமெண்ட் வரும்போது நான் அதை ஸ்கிப் பண்றதுக்காக இந்த கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கேஸ்ல வந்து நாட் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ எல்ஸுக்கு போவோம். எல்ஸுக்கு வந்து ஐ ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன், அதாவது ஐ என்ன ஜீரோ, ஐ பிளஸ் ஒன். இப்போ இந்த எலிமெண்ட் நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து தானே நம்ம கவுண்ட் எடுக்கணும், எவ்வளவு டைம் இருக்குன்னு பார்க்க. அதனால இந்த எலிமெண்ட்ல இருந்து தானே ஐட்ரேட் பண்ணணும். அதனால இந்த செகண்ட் எலிமெண்ட்ல இருந்து ஐட்ரேட் பண்ணி அதோட லென்த், ஜேயோட லென்த் வரை ஐட்ரேட் பண்றேன். டூ, டூ லெஸ் தென் 7. ஓகேங்களா. அடுத்து ஜே பிளஸ் பிளஸ்ஸா, இங்க வந்து அரே ஆஃப் ஐ, அதாவது ஏஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஜே. அதாவது ஏஆர் ஆஃப் ஐ வந்து ஐ என்ன, ஐயோட வேல்யூ வந்து ஒன்னு. அரேயோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 0 1 2 இருக்கு. டூ ஈக்குவல் டு ஜே. ஜேயோட ஜேயோட வேல்யூ என்ன? டூ. ஸோ டூல என்ன இருக்கு? சாரி, ஜேயோட வேல்யூ வந்து ஒன். ஜீரோ தானே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ டூ ஈக்குவல் டு டூ. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். கவுண்ட் ஆல்ரெடி இந்த வேரியபிள் இதோட கவுண்ட் வந்து ஒன்னு தானே. அடுத்த எலிமெண்ட்னா கவுண்ட் டூவா இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லையா? ஒரு நிமிஷம். ஸோ இங்க இதுக்கு முன்னாடி நான் கவுண்டை டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ கவுண்ட் வந்து ஆல்ரெடி ஒன்னு இருந்துச்சு, இப்போ டூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸா அப்படின்னு பாக்குறேன். ஓகேங்களா. கவுண்ட் வந்து என்னன்னா, கவுண்ட் வந்து டூ இப்போ. ஸோ இந்த லூப்க்கு வராது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லூப்பை முடிக்கணும் இல்லையா? அதனால இப்ப அடுத்து ஜேயோட பொசிஷன் வந்து டூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். டூ லெஸ் தென் செவன் பார்ப்போம்.
ஸோ இந்த வேல்யூ அதாவது ஐ ஈக்குவல் டு இந்த வேல்யூவா இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்து திரும்பி ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும், இந்த வேல்யூ வரும். ஈக்குவல் டு ஒன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்து ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வரும், ஈக்குவல் டு ஒன்னு பார்க்கும், ஃபால்ஸ். அடுத்து இங்க வரும். இந்த கேஸ்ல பாருங்க, டூ அந்த கேஸ்ல கவுண்ட் வந்து திரும்பி த்ரீக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து இந்த இது வரும், இந்த கேஸ்ல டூ கண்டிஷன் ட்ரூ. அடுத்து கவுண்ட் வந்து ஃபோருக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜே லூப் முடிஞ்சு அடுத்து இது ஐட்ரேட் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்து ஜே லூப் முடிஞ்ச பிறகு இது என்ன ஆகும்? கவுண்டோட வேல்யூ ஃபோர் கிரேட்டர் தென் மேக்ஸ் 0. ஓகேங்களா? ஸோ மேக்ஸோட வேரியபிள் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? மேக்ஸ்ல வந்து நம்ம இப்போ 4 ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அடுத்து எலிமெண்ட் ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஐ. இப்போ நமக்கு கவுண்ட் தேவையில்லை, எலிமெண்ட் தானே ரிட்டர்ன் பண்றோம். அப்போ எலிமெண்ட் எந்த எலிமெண்ட் மேக்ஸிமமா இருக்குன்னு நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ எலிமெண்ட் ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஐ என்ன? இப்போ 2 தான் நமக்கு மேக்ஸிமம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த வேரியபிளோட கவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்பி கவுண்டை வந்து திரும்பி ரீஇன்ஷியலைஸ் பண்ணணும். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1 திரும்பி ரீஇன்ஷியலைஸ் பண்ணிட்டு டெம்ப்ல வந்து ஏஆர் ஆஃப் ஐ. ஏன்னா இந்த டெம்ப் நான் எதுக்கு சொன்னேன், ஒரு டைம் ஐட்ரேட் ஆனிச்சுன்னா திரும்பி அந்த எலிமெண்ட்டை வந்து நான் திரும்பி ஐட்ரேட் பண்ண போறது இல்லை. அதனால என்ன பண்றேன், டெம்ப்ல வந்து ஏஆர் ஆஃப் ஐ 2 ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ ஐ வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போ டெம்ப்ல என்ன வேல்யூ இருக்கு? டெம்ப்ல வந்து 2 இருக்கு. ஐயோட 1ல என்ன இருக்கு? 0 திரும்பி 2 தான் இருக்கு. 2 ஈக்குவல் டு 2வா? ஸோ ஏற்கனவே நம்ம 2ஓட கவுண்ட் எடுத்து ஐட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால திரும்பி ஒவ்வொரு டைமும் 2 கம்பேர் பண்ண தேவையில்லை. அதனால நான் இந்த கண்டினியூ கொடுத்தேன்னா இந்த ஐ வந்து இந்த ஐட்ரேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடும். அப்ப ஐ வந்து என்ன ஆகும்? 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போ 2 ஈக்குவல் டு 1 பார்க்கும். இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில். ஸோ எல்ஸுக்கு வரும். திரும்பி இந்த 1 இந்த 1 நான் ஐ பிளஸ் 1 கொடுத்தனால என்ன ஆகும்? இங்க இருந்து ஐட்ரேட் பண்ணும் லூப். ஓகேங்களா? இங்க இருந்து ஐட்ரேட் பண்ணும். சோ 4 எலிமெண்ட் தான் இருக்கு. சோ 1 சாரி 0 1 2 3ல இருந்து ஐட்ரேட் பண்ணும். 1 2 3 4ல இருந்து ஐட்ரேட் பண்ணும். So error of I equal to error of j. அதாவது 1 equal to இப்போ ஐல இந்த 1 equal to 1 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அப்ப கவுண்ட் வந்து ஏற்கனவே 1ல இருந்துச்சு, 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 equal to 1 பார்க்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த எலிமெண்ட் வரும். திரும்பி 1 equal to 1 கவுண்ட் வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து 2 பார்க்கும். இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில், இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ் பார்க்கும். அதாவது கவுண்ட் 3 மேக்ஸ்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? 2ஓட கவுண்ட் 4 இருக்கு. இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில், 3 கிரேட்டர் தென் 4 பார்க்கும். ஓகேங்களா? இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில். ஸோ இங்க வந்து திரும்பி நம்ம கவுண்ட்டை 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். டெம்ப்க்கு ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஐ 1க்கு இங்க இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது திரும்பி இங்க வரும். ஐ வந்து இந்த 1க்கு வரும். 1 வந்து இப்ப டெம்ப்ல ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும்? 1 ஐட்ரேட் பண்ணாது. அடுத்து திரும்பி 1 வரும், ஐட்ரேட் பண்ணாது. 2 வரும். 2ஓட கவுண்ட் திரும்பி இப்ப எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 டவுன் தான் வரும். அது எந்த சேஞ்சும் வராது. அதனால எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எலிமெண்ட்ல 2 இருக்கு. இப்ப நம்ம இதை ரன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. அக்செப்டட், பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.